தொடர்ந்து எத்தனாவது நாள் இது? 6வது நாள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்தத்தக்கதாக ஒப்பு கொடுங்க. 21 நாட்கள் ஆண்டவரை தானியேலை போல தேவனை தரிசிச்சிடணும். நீ ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படும் பொழுதே அவருக்கு உத்தரவு பிறந்து விட்டது. ஆண்டவரிடத்துல எல்லாம் தலையில தாழ்த்தி, ஆண்டவரை இந்த மாலை வேளையில எங்களோடு கூட பேச போகின்ற இந்த வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஆண்டவரை நான் ஒன்பத்துக்கும் உதவாத குப்பை என்னையும் பயன்படுத்துகின்றதை நினைத்து பார்க்கிற அது மேன்மை நிறைந்ததா இருக்கிறது. ஆண்டவர் நான் மேன்மை நிறைந்தவரை துதிக்கின்றேன் என்ற அந்த நினைவுகள் எனக்குள்ளே வரும்பொழுது என் இருதயம் களிப்பிலே சந்தோஷப்படுகிறது. ஆண்டவர் பெரியவரை துதிக்கிறோம், உன்னதரை துதிக்கிறோம், உயிர் உள்ளவரை துதிக்கிறோம், எங்களை நடத்துகின்றவரை துதிக்கிறோம், நன்மை செய்தவரை துதிக்கிறோம். இதோ பரிமளத்தினாலே வாசனை திரவியமாய் ஒரு நாள் மணக்க செய்தவரை நாங்கள் துதிக்கிறோம் என்ற அந்த நற்கந்தத்தின் வாசனை எங்களுக்குள்ளும் கடந்து வரட்டாண்டவர எந்த இடத்துல பார்த்தாலும் சொல்லுவோம், நீ அவரோடு கூட இருந்தவன் தான். எந்த இடத்துல பார்த்தாலும் சொல்லணும், அவருடைய வாசனை உனக்கு உங்க இடத்துல தெரியுது, உன் பேச்சு அவரை காண்பித்து கொடுக்குது. இடம் முழுவதும் ஆண்டவர் நாங்க வெறுமையா அந்த இடத்துல அமரக்கூடாதாண்டவர். இந்த இடத்துல வந்தா தேவன் என்னோடு கூட என்ன பேச போறாரோ, என் சிந்தை புறம்பாகாதபடிக்கு என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் என் ராஜா என்னோடு கூட என்ன பேச போறார் என்பதை மட்டுமே நினைத்து நான் பேசத்தக்கதாக, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, என்ன கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும். உடைஞ்ச பாத்திரம், உடைஞ்ச பாத்திரம் என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். இது மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, உனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. உடைந்து கிடக்கிற பாத்திரம், நொறுக்கப்பட்ட பாத்திரம், உதவாத பாத்திரம், தள்ளப்பட்ட பாத்திரம், தூரம் வைக்கப்பட்ட பாத்திரம் என்பதை நீ அறிந்தபடியினாலே நம்மோடு கூட இணைக்கத்தக்கதாக கல்யாண வீட்டுக்குள்ளே என்னை கரங்களை பிடித்து அழைத்து வந்தவர் நீர் தான் தகப்பனே. பயன்படுத்திவிட்டு என்னிலிருந்து இதோ தகப்பனே மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக நல்ல ருசியுள்ள திராட்சை ரசத்தை கொடுக்க செய்கின்றீர் ஆண்டவரே. எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே, எல்லாம் உமக்கே. வாதத்தில் அடியனை பார்த்துகின்றேன், நீங்க பேசுங்க. மீட்பரட்சகருமாக இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளுங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த 6வது நாள்ல கடந்து வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளோடு கூட கர்த்தர் தாமே பேசட்டும். ஆனால் தேவ அன்பை குறித்துத்தான் இங்கே கொஞ்சம் அதிகமாய் பார்க்கிறோம் இந்த நாட்களிலே. அல்லேலூயா. இது ஒருவேளை இன்ப இயேசு ராஜாவோடு கூட 21 நாட்கள் இருக்க போகின்றது உண்மைதான். ஆனா புரிந்து கொள்ளத்தக்கதாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எதை புரிந்து கொள்ள வேண்டும்? அவர் எவ்வளவா என்னை நேசித்தார். அல்லேலூயா. நீங்கள் அன்பு கூறுவதற்கு முன்பாகவே அவர் என்ன பண்றாரு? நம்மீது அன்பு கூர்ந்து விட்டார். அல்லேலூயா. அந்த அன்பு தெரியாதனால்தான் நான் எங்கேயோ தூரமா ஓடிட்டேன். ஆனா இப்போ நான் வரல, அவர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. அந்த தேடி வந்த நேசரை குறித்து தெரிந்து கொள்ளத்தக்கதாக தருணங்கள் வருகையிலே நான் செவிகளை கொடுத்த ஆண்டவரே, நீங்க எப்படிப்பட்டவரோ என்பதை நான் என்ன பண்ணோம்? நிச்சயமா தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதனால தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு சில வசனங்களுக்கு இடையாய் உங்களை நடத்த விரும்புகிறேன் என்று ஒரு தலைப்போடு கூட போகும். அல்லேலூயா. பாதுகாக்கும் ரத்தம். என்ன பண்ணும்? பாதுகாக்கும் ரத்தம். நம்மை பாதுகாப்பது. நான் முன்னாடி கடந்த நாட்கள்ல கடந்து வர சொல்ல ஒரு தலைப்போடு கூட பேசிட்டு கடந்து சென்றேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கிறது? மறந்துட்டோம். 200 ரூபாய் ஒரு ரூபாய் கடன் கொடுத்துட்டா என்ன பண்ண மாட்டோம்? உடன்படிக்கையின் ரத்தம். அல்லேலூயா. இப்போ எப்படிப்பட்ட ரத்தம் இது? பாதுகாக்கும் ரத்தம்.
எப்படி நம்மை தேவன் பாதுகாத்தார் என்ற அவருடைய அன்பை குறித்து கொஞ்சம் தெரிந்து கொள்ளத்தக்கதாக, ஒருவேளை இது இஸ்ரவேல் வாழ்க்கையிலிருந்து எடுத்து சொல்லப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் இணைத்து காட்டி உங்களுக்கு தேவ சமூகத்திலிருந்து தேவ அன்போடு கூட அனுப்பவும் விரும்புகின்றேன். அல்லேலூயா. ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 41வது சங்கீதம் 2வது வசனத்தில் யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிட்டேன். 41வது சங்கீதத்தின் 2வது வசனம். கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா. என்ன இன்னைக்கு தலைப்பு என்னதான் கொடுத்தேன்? பாதுகாக்கும் ரத்தம். இங்க கர்த்தர் ஒரு மனுஷனை பாதுகாக்கின்றார். எப்படி ஐயா பாதுகாக்கின்றார்? எதனால் பாதுகாக்கின்றார்? அவனால் வரப்போகின்ற நன்மைகள் என்ன என்று அறிந்து பாதுகாக்கின்றாரா? இல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்தின் கொள்ளை நோய்கள் உன்னை சங்கரித்து விடாதபடிக்கு, சத்துருவின் கரங்கள் உன் மீது விழுந்து விடாதபடிக்கு, நாசமோசங்கள் உன்னிடத்தில் வந்து விடாதபடிக்கு, மற்ற காரியங்கள் உன்னை சேதப்படுத்தி விடாதபடிக்கு உன்னை பாதுகாக்கின்ற ஒரு அன்பின் தேவனுக்கு நேராய் உன்னை நடத்த விரும்புகின்றேன். அல்லேலூயா. அந்த ரத்தம் எப்படியாப்பட்டதான்? கர்த்தர் என்னை நபரே அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைத்தாராம். கொள்ளை நோய்கள் தேசத்திலே கடந்து வந்தது. அநேக சங்காரத்தை பார்த்தோம். அநேகர் மாண்டு போனார்கள். அநேகர் தேவனை அறிந்திருந்த போதிலும் தேவனுடைய அன்பு தெரியாமல் தூரம் இருந்தவர்கள் தேவனை விட்டே கடந்து போனார்கள். ஏதோ கொஞ்சம் தேவனை நேசிக்கிற தேவ பிள்ளையாய் நீங்கள் நானும் இருக்கிறபடியினால் அவர் என்ன பண்ணார்? என்ன பாதுகாத்துக் கொண்டார். எப்படி கோழி தன் சேட்டைகளுக்குள்ளாக தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல எல்லாம் என்ன பண்ணார்? அவரு என்னை பாதுகாத்துக் கொண்டார். ஒரு பெரிய காட்டு தீ ஒரு நாள் காடு முழுவதும் பற்றி எரிந்தது. அந்த காடுகள் அமைக்கப்பட்ட பின்பாக அந்த காட்டிலே ஒரு வழிபோக்கன் கடந்து சென்றான். கருகிய நிலையிலே இருக்கிற ஒரு கோழியை அவன் பார்த்து விட்டான். என்னையா இப்படி கருகிய நிலையிலே இது ஏன் இங்க இருக்க வேண்டும் என்று அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எதற்கு இப்படி இருக்கிறது? ஒருவேளை இந்த தீரை தப்பிச்சு ஓடி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழியை தன் காலினாலே தட்டினானா. தட்டின போது அது சேட்டைகள் பற்றி எரிந்து கிடக்கிற அது சேட்டைகள் அடியிலிருந்து 7 கோழி குஞ்சுகள் ஓடிச்சான். ஆண்டவர் அப்படிதான் உன்னையும் என்னையும் வர கொள்ளை நோயிலே சங்காரத்திலே அநேக காரியத்திலே அவருடைய கண்வாரி ரத்தத்தினாலே பாதுகாப்பார். அல்லேலூயா. உயிரோடு கூட இனி இருப்பதற்கு யார் காரணம்? பக்கத்துல குறிச்சு சொல்லுங்க. அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. அவர் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா. அதனால பக்தன் அழகப்படும். நீர் என்னை தாங்குவதா நிம்மதியா, நீர் என்னை தாங்குவதா நிம்மதியா, அடுப்புறங்கி கத்தரென்னை ஆதரிக்கிறேன். அடுப்புறங்கி அல்லேலூயா. கர்த்தர் என்னை ஆதரிக்காவிட்டால் நிச்சயமா இந்த நாள் நான் என்ன பண்ண முடியாது? பார்த்தே இருக்க முடியாது. அந்த உணர்வு எனக்குள்ள இருக்கு. இன்னைக்கு என்னை பாதுகாப்பது யார் தான்? தேவன் தான். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தாராம். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலே இருக்கையிலே ஒரு மனுஷனும் நினையாத போது, ஒருவரும் வந்து மீட்டுக் கொள்ளாத போது தேவன் அவர்களை நினைத்தார். யாத்திராகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்துல என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்துக்கு நேராய் கொஞ்சம் உங்களை நடத்தவும். ஒருவேளை அது இஸ்ரவேலுக்கு என்று சொல்லப்பட்டாலும் அதில் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அனுபவத்தை கொஞ்சம் காண்பித்து கொடுக்கவும். முதல் வசனத்திலிருந்து வாசிக்க பாப்பா. கர்த்தர் எகிப்து தேசத்திலே
மோசேயும் ஆரோனையும் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் ஆவிப் மாதம் என்று சொல்லப்படுகின்ற, நீங்க போய் ஈப்ரூ காலண்டர்ல பாத்தீங்கன்னா இது ஆவிப் மாதம். அல்லேலூயா. இது பிரதான மாதம், ஆவிப் மாதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்கம்மா. இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவுது. ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களா இராமற்று போனால், யாரு பக்கத்து வீட்டுக்காரு, அல்லேலூயா, அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிறவனே என்ன பண்ணு, நம்ம பொண்ணு என்ன போட்டுக்கிறாங்க வாசியமா, சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிக்கத்தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு எது கொடுத்தாலும் பழுதில்லாம இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எப்படிதான் கொடுப்போம்? கொடுத்தாலும் நம்மளும் கொடுத்தாலும் எப்படிதான் கொடுப்போம்? அல்லேலூயா. பாவியான என்னையோ உன் பிள்ளை, அப்ப நம்ம கொடுக்கும்போது எப்படிதான் கொடுத்தோம்? நம்ம நீதிமானாவா கொடுத்தோம். ஆனா ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியை தரும்போது அவன் எப்படி தர்றான்? பர்ஃபெக்ட்டா இருக்கணும். வர மனைவி எப்படிதான் இருக்கணும்? பாக்குறதுக்கு கண்ணுக்கு அழகா இருக்கணும், மனசுக்கு நிறைவா இருக்கணும். அல்லேலூயா. கணவன் பாக்குறதுக்கு எப்படிதான் இருக்கணும்? அவர் இப்ப இருக்கிற ஏதாவது ஒரு ஹீரோ போல நான் பண்ணணும். அல்லேலூயா. ஆனா நமக்கு எப்படிதான் கிடைக்கும்? அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்துதான் கேளுங்க, நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சு சந்தோஷம் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம ஹீரோவை கேட்டா நம்ம ஹீரோயினா இருக்கணும். கரெக்டா இல்லீங்களா? இல்ல நம்ம ஹீரோயினா கேட்டா நம்ம எப்படிதான் இருக்கணும்? ஹீரோவா இருக்கணும். நமக்கு மூஞ்ச நம்மளே கண்ணால பார்த்தா தெரியும் நம்ம ஹீரோவா ஜீரோவா. அல்லேலூயா. அப்போ நமக்கு எது கிடைத்தாலும் கர்த்தாவே நீ இதை கொடுத்ததற்காக நன்றி ராஜா. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்ம தேவனுக்காக நம்ம கொடுத்தன டைம் எப்படிதான் கொடுப்போம்? குறைச்சலா தான் கொடுப்போம். 23 மணி நேரத்தை யாருக்கு வேணாலும் கொடுப்போம். யார் வேணாலும் எடுத்துக்கலாம், யார் வேணாலும் பேசலாம், சம்பாஷிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா தேவனுக்கு கொடுக்கிற மணி நேரத்தை என் கண்ணு முழு நேரம் எங்கதான் பார்க்கும்? எப்ப முடிப்பாண்டாது, எப்ப அனுப்புவான், எப்ப வெளியே போவோம், எப்ப சுதந்திர காத்தை சுவாசிப்போம். முதல்ல கேட்டு சொல்லுங்க, நீங்க உயிரோடு கூட சத்தத்தை கேட்கிறவங்க அவர் கிருபை. அல்லேலூயா. உன்னை என்னை ஒரு பாதுகாக்கிறன்னு வச்சுங்கிற பெரிய கொள்ளை நோய் தேசத்துல வந்தது, உன்னை என்னை அள்ளி கொண்டு போயிருக்கோம். அல்லேலூயா. நல்ல குழந்தைங்க பக்கத்துல போய் சொல்லு, பக்கத்து முன்னாடி வந்த சுனாமிக்கு தப்பிச்சிட்டேன், இப்போ இந்த கொரோனாக்கு தப்பிச்சிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் உன் டேலண்ட் நினைக்கிறியா? இல்ல 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 இல்ல. உன்னை காட்டிலும் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. படுத்துறங்கின பிஞ்சுகள் பகல பார்க்கவில்லை, பகலவன் ஒளியும் கூட உலகில் தெரியவில்லை, படுத்த பாய கூட ஜனங்க மடிச்சு போடவில்லை, மழை போன கடலை அள்ளி போனதையாவுள்ள, மழை போன கடலை அள்ளி போனதையாவுள்ள. சுனாமி சுனாமி மேல மக்களையே வாடி போகும். சுனாமி மேல மக்களையே வாடி போகும். பாட்டி கொண்டு சொல்லி தெரியும். கொடுக்கும் போது இதே கொடுக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்க எப்படி கொடுக்கணும்? அமுக்கி
அண்ணன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாருன்னா நம்ம சபையில நம்மளுக்கு வரும் பாருங்க. நான் சவுண்டலையே ஆண்டவரே, நான் துதிக்கலையே ஆண்டவரே, நான் உனக்காக எல்லாத்தையும் செய்ய ஆண்டவரே, அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணீங்க? தேவனின் கோபம் இதோ என்று தோன்றுதே, திரும்பினார் மனித வாழ்வு உயரமென்றுதே. தேவனின் கோபம் இதோ எதுக்கோசம் தேவன் கோபப்பட்டாரு? கேளுங்க பக்கத்துல இருந்துச்சு. அதுதான் சொன்ன பக்கத்துல பதில ஆளை பார்த்த மாதிரி உட்காரு. இந்த தனியா உட்காந்து என்ன பண்ணது? சுயேட்சையா கட்சி ஆரம்பிக்காது. நீங்க எடுத்ததுதான் கட்சி. நம்ம யாரை பார்த்தாலும் தலைவர். அல்லேலூயா. அப்படி இல்ல. ஒருவன் என்ன பண்ண, ஒருவனை தாங்கத்தக்கதாக ஒருவர் இருக்கணுமா? பவுல் போனா கூட ஷீலாவும் போறாரு. எதுக்கு? அல்லேலூயா. அடி வாங்கினாலும் கூட போய் அடி வாங்குவேன், ஆராதிச்சாலும் ஒன்னா சேர்ந்து ஆராதிப்பேன். அல்லேலூயா. அடி வாங்கி கட்டு வாங்கணும், கையை தட்டு பாரு ஆண்டவரே, ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அதனால கட்டி வச்சு அடிக்கிறீங்க. அல்லேலூயா. உனக்கு எனக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனுக்காக எதையும் இழக்க ரெடி. கையை கூட தட்ட முடியல பிரதர். மற்ற இடத்துல சினிமா தேட்டர்ல போய் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தட்டி அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. அல்லேலூயா. எதுவும் தட்டி இருப்பீங்க. உண்மைதானே? உண்மை இருக்கணும் மட்டும் அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தட்டுல போய் அவர் வந்தோடனே போதும், உடனே அவர் நம்ம வீட்டுக்கு வாசல் வந்து இன்னைக்கு படம் வச்சு உடனே போய் சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி அவர் கை தட்டுவான். நீங்க கத்தோடு கை தட்டினா என்ன வராது? அல்லேலூயா. தேவனின் கோபம் இதோ என்று தோன்றுதே, திரும்பினால் மனித வாழ்வு உயரமென்றுதே. சுனாமி பிணவாடை சமைத்த கடலே, சுனாமி சுனாமி மேல மக்களையே வாரி போகினாமி, சுனாமி சுனாமி மேல மக்களையே வாரி போகும். அல்லேலூயா. தேவனுக்கு நம்ம என்னது கொடுக்கணும்? நேரத்தை கொடுக்கணும். எதை கொடுத்தாலும் சிறந்ததா கொடுக்கணும். அல்லேலூயா. அங்கே வேதம் அழகா சொல்கிறது, ஆண்டவர் சொன்ன பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியை கொடுத்தது யாரு? பக்கத்துல கேட்கறதுக்கு ஆட்டுக்குட்டியை கொடுத்தது யாரு? எனக்கு புரியல. ஆட்டுக்குட்டினா புரியல. இன்னைக்கு உன் கைய தேவன் ஆசீர்வதித்ததுனால நீ கொடுக்கத்தக்கதாக உன் கரத்தை ஆசீர்வதித்தது யாரு? அல்லேலூயா. இப்போ அவர்கிட்ட வாங்கின கரம் அவரை பார்த்து என்ன பண்ண, ஆண்டவரே நன்றி ஏசப்பா. அல்லேலூயா. என் கையை இன்னைக்கு காப்பாத்தி வச்சுக்கிறிய நன்றி ராஜா. கொடுக்கத்தக்கதாக உயர்த்தி வச்சிருக்கிறிய நன்றி ராஜா. என்ன கோடா கோடியா பெருகி வச்சிருக்கிறிய நன்றி ராஜா. உன்னை தூரப்படுத்தணும்னா இப்ப சொல்றான் உன்னை பார்த்து வெல்கம். அல்லேலூயா. வீட்டுக்கே வராதவன் சொன்னா என்ன பண்றான்? இப்போ வாங்க ஒரு நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிடத்தக்கதாக கர்த்தர் தானே இன்னைக்கு பாதுகாத்து உன்னை வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை உனக்காக எடுத்துக்கொள். எதற்காக தெரியுமா? பாருங்க, வாசிக்குமா. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் நானும் ஒரு வயசு உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்பரி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு 14 தான். இன்னைக்கு என்ன தேதி? இந்த மாதம் சிறந்த மாதம்.
14ஆம் தேதியில தேவ செய்தியை கேட்க தேவ பிள்ளையே நீ கிருபை பெற்றவர். அல்லேலூயா. உன்னை போல கிருபை ஒருத்தருக்கும் கிடைக்காது. உன்னை போல தேவன் யாருக்கும் தயவு பாராட்ட மாட்டாரு. இன்னைக்கு பஸ்கா பண்டிகைக்கு நாளை குறிச்சு அதே ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு நாளை குறிச்சு அழைத்து வந்திருக்கிறாரு. அவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக. அன்னைக்கு இஸ்ரவேலருக்கு சத்தம் கொடுத்தார். இன்னைக்கு உனக்கு எனக்கும் இஸ்ரவேலராய் மாறத்தக்கதாக சத்தத்தை தொழிக்க பண்ணுகின்றார். அல்லேலூயா. அவங்களுக்கு எனக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கு. ஆமா ஆமா. யாரெல்லாம் ஆபிரகாமின் குமாரனோ குமாரத்திகளோ அவங்க எல்லாம் இஸ்ரவேலர் தான். ஆபிரகாம் யாரு? நம்ம சொல்லணும் எங்க சித்தப்பா எங்க பெரியப்பா இல்ல இல்ல விசுவாசத்தின் தகப்பன். அல்லேலூயா. 25 வருஷம் குழந்தை இல்ல, ஆனா தேவன் கொடுப்பாரு, நான் அவரை நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்தவரை எத்தனை பேர் நம்புகின்றீர்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து ஒரு ஆலயத்துல போய் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணும்போது ஒரு அம்மா பூனியா வராங்க. எப்படி வராங்க? பூனியா வராங்க. அந்த அம்மா பார்த்து என்ன பண்றாரு? பரிசுத்த ஓய்வுனால அவர் கையை வச்சு என்ன பண்ற ஜெபம் பண்றாரு. பா மட்டும் இந்த அம்மாவை கட்டி போட்டு இருந்த பண்ணாத பிசாசுகள் இந்த அம்மா விட்டு போகட்டும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாரு. உடனே அத்தனை வருஷமா பூனியாக இருந்த அம்மா நிமிர்ந்து பார்த்து ஆண்டவரை பார்த்து சொன்ன, ஆண்டவரே நீ வாழ்க, நீ வாழ்க, உன்னதத்திலே இதோ உனக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. வேதத்துல நிறைய இடத்துல பாருங்க சகோதரிங்க தான் வார்த்தை சொல்லுவாங்க. நம்ம ஆலயத்துல தான் ஒண்ணு கூட வாயை திறக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. பாத்தீங்களா? அல்லேலூயா. நீங்க தான் ஒரு வேலை ஊமையாய் பிறந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஆனா வாய் கொடுத்து மத்த இடத்துல வாய் என்ன பண்றீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு உங்க வீட்டுக்காரங்க ஒரு சின்ன சண்டை வரணும் பாருங்க. சம்பாஷணை எங்க வரைக்கும் கேட்கும்? இப்ப மனமார துதிக்கிறதுக்கு என்ன வர மாட்டேங்குது? அல்லேலூயா. அல்லேலூயா. அறியாமலே சொன்ன ஆண்டவரே நீ எத்தனை பெரியவர் ஆண்டவர். குணமாக்குனா கூட யாருதான் குணமாக்குற? பாத்துங்க, நல்லா புரிஞ்சுங்க. யாருன்னா ஒருத்தர் பூணு வியாதியில ஆம்பளை வந்தாங்கன்னு சொன்னாங்களா? ஆலயத்துல அங்கேயே யாரும் வந்தது. வந்த அந்த அம்மாவை ஆண்டவர் உடனே உள்ள நீ தான் அடுத்த சுவிசேஷகி, நீ தான் பிரசங்கம் பண்ணணும், நீ தான் தேவனை சொல்லணும், நீ தான் சாட்சியா இருக்கணும், உன்னை கொண்டு அநேகரை தொடர போறேன். அல்லேலூயா. புரிஞ்சீங்க? சுவிசேஷியா மாத்திட்டாரு. தேவனை தேடி வந்தா உங்களை எப்படி மாத்திடுவாரு? சுவிசேஷியா மாத்திடுவாரு. பகல்ல கேட்டு சொல்ல அடுத்த சுவிசேஷியே நீங்க தான். அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் உங்களை என்னை தெரிஞ்சு கொண்டார். அப்படி தேவன் என்ன பண்றாரு? உங்களை அலங்கரிக்க விரும்புகின்றார். அல்லேலூயா. அடி உழுத்தாங்க யாருக்கு தான் வேணும்? ஆம்பளை ஆட்டுக்குட்டிக்கு தான். செம்பரி யாரா இருந்தாலும் சரி, வெள்ளாடா இருந்தாலும் சரி, வெட்டு வாங்குறது யார் தான்? அல்லேலூயா. ஆனா ஆசீர்வாதம் யாருக்கு? அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே. ஆசீர்வாதம் யாருக்கு தான்? நல்ல பாருங்க. ஒரு நாள் ஒரு ஊர் வழியா போயிருக்கிறாரு. பிரம்மா பாடைக்கு முன்னாடி அழுது வருது. எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான், நான் கை மண்ணா இருக்கிறேன், எனக்கு ஒருத்தரும் இல்லை. உடனே ஆண்டவர் உடனே என்ன பண்ணாரு? மனதுருகும் தெய்வமே இயேசையா உம்மை மனதார துதிப்பேன். துதிச்சு ஸ்தோத்தரிக்கிறத நானும் பார்த்து நினைக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல வச்சு நீ நல்லவர் சக நல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அவை முடிவாயிருக்கும், அவை நான் பாட்டு பாடுவேன். மீதி நீங்க தான் பாடணும். எந்த கவுரணும் அந்த இடத்துல நீங்க தான் பிடிச்சி பாடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஐயா புத்தகங்களை ஐயா புத்தகங்களை
நீ நல்லவர், நீ நல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடியவே இல்லை, உங்க அன்புக்கு அவை காலத்தோறும் அவை காலத்தோறும் நல்ல புரிஞ்சுங்க. அயல் வீட்டாருக்கும் தங்களிடத்தில் ஆத்துமாக்களின் இரக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் எப்படி இருக்கணும்? பக்கத்துல இருந்து சொல்லு, ஆணுனாலே அடி வாங்குறதுக்கு தான். ஹல்லேலூயா. சின்ன வயசுல பெத்தவங்க கிட்ட அடி வாங்கணும், பெருசானா மத்தவங்க கிட்ட அடி வாங்கணும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அடி வாங்கியே, ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அடிக்கிறதுக்கு ஆட்டை கூட்டு வந்தா யாருதான் கூட்டு வரணும்? ஆண் ஆட்டுக்குட்டி தான். ஏன்னா கறவலாடு மேய்க்கும் போது கர்த்தர் எப்படிதான் மேய்ப்பாரு? பொறுமையா மேய்ப்பாரு. அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும் கறவலாடு குட்டி போடும். அல்லேலூயா. இந்த அம்மா எங்கேயாவது போயிட்டு என்ன போனோம், எப்படியாவது ஒரு ஆத்மாவா ஏசப்பா பாத்துக்கோ. எங்க பாட்டி இருந்தாங்க, அவங்க எப்ப பாரு எல்லாருக்கிட்டையும் போய் என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. அல்லேலூயா. அதனால அவர் என்ன பண்ணாரு, அடிக்கிறதுக்கு உதவுறதுல ஆம்பளை ஆடு இருக்குது, குட்டி போறதுக்கு யாரு இருக்குது? கறவலாடு இருக்குது. கர்த்தர் உங்களை நடத்த ஆரம்பித்து விட்டார். ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் உங்களை முன்குறித்து இருக்கிறார். கவனத்தோடு கூட இருங்க. வாசிமா தொடர்ந்து. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இன்னி வரைக்கும் தான் அல்லேலூயா வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் எப்ப அடிக்கணும்? இதையும் என்னதான் பண்றாரு, கூட்டம் நடத்தினாலும் எப்பதான் நடத்தணும்? சாயங்காலம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க கரெக்டா டேட் மாசம், விசேஷித்த மாசம் இது. 14ஆம் தேதி தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாதபடிக்கு பிரசங்கத்தை பண்ணாலும் எப்பதான்? சாயங்காலம் தான். அல்லேலூயா. சாயங்காலத்திலே வாசிக்குமா, அதன் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து வீட்டு வாசலின் நிலைக்கால்களிலே அன்று ராத்திரியிலே அது மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் அதை புசிக்க கடவீர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் 13 வாசிக்குமா, அதை புசிக்கும். சரி 11. அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு கால்களில் பாதரட்சைகளை தொடுத்துக் கொண்டு உங்கள் கைகளில் தடி பிடித்துக் கொண்டு அதை புசிக்கணும். தேவ வார்த்தை வந்தா தீவிரமா, ஆண்டவரே என்னோடு கூட பேசுகின்றீர், ஆண்டவரே இதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னை தீவிரமாய் ஒப்புக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படியாப்பட்டவர்களை தான் தேவன் தேடிக் கொண்டிருக்கிறார். வாசிமா வாசிமா. அது கர்த்தருடைய பஸ்கா. அல்லேலூயா. இதை என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய பஸ்கா. ஏன்னா இது தேவனுக்காக பிரதானமாய் பிரித்தெடுக்கப்படுகிறது. இது பேசாக் அப்படின்னு சொல்லிட்டு ஈப்ரு பாஷையில சொல்லுவாங்க. என்னட்டு பேசாக். இந்த பஸ்காவை வந்து ஈப்ரு மொழியில நீங்க போய் பாத்தீங்கன்னா பேசாக். இது தேவனோடு கூட இணைக்கப்படுகின்ற நாள். அல்லேலூயா. அங்க வேதம் சொல்றது வாசிங்கமா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் போய் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் முதல் பேரான இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளிலே அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாக. அல்லேலூயா.
ரத்தத்தினாலே ஆண்டவர் உன்னை பாதுகாக்க விரும்புகின்றார். அல்லேலூயா. எந்தெந்த வீட்டிலெல்லாம் தேவனுடைய ரத்தம் இருக்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ளாக தேவனுடைய சங்கார தூதன் பிரவேசிப்பது இல்லை. அல்லேலூயா. அதனால்தான் பாதுகாப்பின் ரத்தத்தை கொடுத்து தேவன் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா. அது உங்களை பண்படுத்த மட்டுமல்ல, இந்த நாட்களிலே ஜீவனை காணத்தக்கதாக, அந்த பஸ்காவை புசிக்கத்தக்கதாக ஆயத்தம் உள்ளவர்களை அழைத்து வந்ததும் அந்த ரத்தமே. அல்லேலூயா. நான் அந்த மாலை வேளை அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள். வேதம் சொல்கிறது, ஆகையால் கர்த்தர் உனக்கு 12 வாசிமா லாஸ்ட் அந்த வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நல்லா புரிஞ்சுங்க. அன்னைக்கு எகிப்துக்குள்ள சங்கார தூதன் போகும் பொழுது எல்லா வீட்டுல இருக்கிற தலைச்சம்பளைங்களை அஷ்டான். ஆனா கோஷன் தேசத்துல இருக்கிற ஒரு வீட்டிலும் சங்கார தூதன் உள்ள என்ட்ரே ஆக மாட்டான்றான். அல்லேலூயா. நிறைய இடத்துல சங்காரம் நடந்தது, நிறைய உயிர் சேதங்கள் வந்தது. ஆனால் இழப்புகள் நிறைய இடத்துல இருந்தபோது உங்களையும் என்னைய தேவன் காத்திருப்பதற்கு காரணம் என்னவோ? அல்லேலூயா. உன்னையும் என்னையும் அவர் ரத்தத்தினாலே பாதுகாத்தபடியினாலே, அல்லேலூயா, அவர் ரத்தத்தினாலே பாதுகாத்தபடியினாலே நீயும் நானும் ஜீவனை இழப்பதற்காக அல்ல, தேவனுக்காக எழுவதற்காக தேவன் அழைத்து வந்திருக்கிறார். அதனால்தான் உங்களை நீ எதனால அவர் மீட்டெடுத்தாரு? ரத்தத்தினாலே மீட்டெடுத்தார், பாதுகாத்தார். அந்த கல்வாரி சிலுவை உங்களுக்கு எனக்கு ஒரு அடையாளமே. அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் எந்த ஆட்டுக்குட்டி கொடுத்த? வாய் திறக்காத ஆட்டுக்குட்டியான அவரே உனக்காக எனக்காக அடிக்கப்படத்தக்கதாக இறங்கி வந்தாரே. அல்லேலூயா. நம்ம நிலைமை எப்படிமா? நம்ம ஆவிக்குரிய நிலைமை எப்படி தெரியுங்களா? ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எசேக்கியேலுக்கு எழுதின நிருபம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேலுக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பரிதவிக்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை முன்னேற செய்யத்தக்கதாக ஒரு கண்களும் உன்னை பார்க்கல, உனக்காக ஒரு காரியம் செய்யப்படல. தொப்புள் கொடி அறுக்கப்படாம பூமியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற மகனே மகளே, அல்லேலூயா. என்ன ஏக்கலாம் தெரியுமா? நான் இந்த பூமியில எதை சேர்க்க போறேன், எதை கட்ட போறேன், ஏன்னா இன்னும் தொப்புள் கொடி அறுக்கப்படலையே. அல்லேலூயா. இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்த்து வைக்கணும், இன்னும் உருவாக்கணும், இன்னும் அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாம் செய்யணும். செஞ்சு எதை எடுத்துட்டு போறீங்க? அல்லேலூயா. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மறையும் போது எதை எடுத்துட்டு போனாங்க சொல்லுங்க? அல்லேலூயா. இந்த முன்னாடி இருந்த திரு கலைஞர் அவர்கள் எதை எடுத்துட்டு போனாரு? எடுத்துட்டு போனாங்களா? எல்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்க, கரெக்டு தான். யார் எதை எடுத்துட்டு போறாங்க? ஆனா நம்ம இந்த பூமியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த உறவு அறுக்கப்படாததுனாலே நம்ம எப்படிதான் இருக்கிறோம் தெரியுமா? நம்ம பத்தி ஒருத்தனும் அக்கறைப்பட மாட்டான், நம்மள ஒருத்தனும் நினைக்க மாட்டான். அவனவன் சுய சிந்தையாய் வந்து அவனவனுக்குரியதை தேடி அவனவன் வாழ்க்கையில எதை எடுக்கலாம், எதை பிடிக்கலாம், எதை சேர்த்து வைக்கலாம் என்று அலைந்து திரிகின்ற வாழ்க்கையில தான் நீங்களும் நானும் சிக்கிக்கொண்டு அவதைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உனக்காக பரிதவித்து இவைகளை ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேர்ல இரக்கமா இல்ல. எவன தன்னிடத்தில் இருந்தது கொடுக்கிறான் அந்த பூமியில? சேர்த்து கொண்டிருந்தாலும் இன்னும் என்ன வேணும்? சேர்க்கணும், 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 சேர்க்கணும். அல்லேலூயா. எவனா நிறைய வச்சிருக்கிறவன், நான் நிறைய வச்சிருக்கிறேன்பா, நீ கொஞ்சம் வாய்க்கான்னு சொல்லிட்டு எவன் கொடுக்குறான்? பக்கத்துல கை கொடுக்குறது நம்ம கொடுப்போமா? கேளுங்க கேளுங்க, கொடுப்பீங்களா?
பள்ளிக்கூடத்துல படிக்கிற நீங்க பக்கத்துல இருக்கிற பையன் பேனா நின்னுடும், சில நேரத்துல எழுத முடியாம போயிடும். உன் பாக்கெட்ல இன்னொரு பேனா இருக்கும், ஆனா அது என்ன நம்ம பண்ண மறைப்பேன். ஏன்? அது உனக்கு தெரிஞ்சோ புது பேனாடா. அல்லேலூயா. தேவனை அறிந்த நீங்களே இப்படி இருக்கும்போது உலகத்துல இருக்கிறவங்க எப்படிப்பா பரிதவிப்பா உனக்காக? ஒரு காரியம் புரிஞ்சுக்கோ, இன்னும் தொப்புள் கொடி அறுக்கப்படல, ஆவிக்குரிய உறவு இன்னும் உனக்குள்ள கடந்து வரல. அந்த உறவுக்காக பரிதவிக்கிற ஒருவரும் உன்னை பார்க்கவும் இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, உனக்காக பரிதவித்து இவர்களில் ஒன்றாகிலும் உனக்கு சொல்ல ஒரு கண்ணும் உன் பேரிலே இரக்கமா இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்படத்தக்கதாக அருவருக்கப்பட்டதினால் வெளியேறிப்பட்ட. அல்லேலூயா. இது என்ன பண்ண போகுது? இது என் இடத்த பிடிச்சிட போகுது. அல்லேலூயா. எனக்குரியதை இதை எடுத்துக்க போது நீ அருவருக்கப்பட்ட. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் முன்னேற்றத்துக்கு ஒருத்தனும் கிடையாது, உங்களுக்கு இறக்கம் சேர்த்துக்கு ஒருத்தனும் இல்லை. இதெல்லாம் இல்லாத நாட்களிலே ஒருவர் உனக்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா. வேதம் அழகா சொல்றது, உனக்காக பரிதவித்தவர்களை ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரிலே இரக்கமா இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளிலே அருவருக்கப்பட்டதினாலே வெளியிலே எரிந்து விடப்பட்டார். நான் உன் அருகிலே கடந்து போன போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தினாலே கிடந்ததை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து. அல்லேலூயா. பக்கத்துல இன்னைக்கு அவர் அந்த வார்த்தையை சொல்லனா நீ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாணத்தை எடுக்க மாட்டோம். அல்லேலூயா. நீ உலகத்து வாழ்க்கையில தேவனை தேடக்கூடாதபடிக்கு எங்கேயோ ஓடிக்கொண்டே இருப்ப தேவனை தேடாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்வ. செவட்டு விரியன போல இருந்திருப்ப, தேவனுக்கு சத்தத்திற்கு செவி கொடுத்திருக்க மாட்ட, எது நன்மை எது தீமை என்று தெரிந்திருக்காது. உன் வாழ்க்கை முழுக்க 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 மரண வேதனைக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கும். எல்லாத்தையும் சம்பாதிக்கிறேன், எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன், மனசுல என்ன இல்லை? நிம்மதி இல்லை. அப்புறம் எங்க நிம்மதி தேடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? உலகத்துல இருந்திருந்தா அல்லேலூயா அப்படிலாம் ஓடிந்திருக்கும். அப்படிலாம் ஓடக்கூடாதுன்ட்டு உன் மீது பரிதவிக்கிற ஒருவர் கடந்து வந்தார் உன் வாழ்க்கையில. உன் பாவ வழிகளை விட்டு உன்னை விளக்கத்தக்கதாக அவர் ஒரு காரியத்தை செஞ்சார். என்ன செஞ்சாராம்? நான் உன் அருகிலே கடந்து போன போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்திலே கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று. ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரை போல அநேகமாய் பெருகும்படி நினைத்தேன். நீ வளர்ந்து பெரியவராகி மகா சௌந்தரியமாகி உன் ஸ்தானங்கள் எழும்பினர், உன் மயிர்கள் வளர்ந்தனர். ஆனாலும் நீ எப்படிதான் இருக்கிற? இன்னமும் எப்படி பிரதர்? ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கிறோம். அல்லேலூயா. மாம்சத்துக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? நல்லா ஆடை கொண்டு இருக்கிறோம், அலங்கரிக்கிறோம், சின்ன கிழிசல் இருந்தா கூட அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? பக்கத்துல இருக்கிற ஆண்டவரை துதிக்கிறீங்களா? காலையில எழுந்து ஆராதிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன்னா உங்களை எங்கே கூணா இருந்த உன்னதனை கூப்பிட்டு ஆண்டவர் என்ன பண்ணாருமா? நீ அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லத்தக்கதாக சுவிசேஷிகா மாறிவிடு என்று சொன்னாரே. அல்லேலூயா. இங்க அறியாம தேவன் அறியாம ரத்தத்துல கிடந்த உன்னை பார்த்து பரிதவிக்கிறது ஒருத்தர் இல்லாத போது இந்த வாழ்க்கையில் இவங்களை நடத்தலாம் யாரும் நினைக்காத போது தேவன் அல்லவா நினைத்தார், தேவன் அல்லவா பரிதவித்தார். இன்னைக்கு அதனால தானே நான் எப்படி வந்துட்டேன். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் காணும். எல்லாம் ஓகே. ஆனா இன்னைக்கு என்ன இல்ல, அம்மனமும் நிர்வாணமா இருக்கிறதுக்கு காரணம்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை வேணாம்னு சொல்லிட்டாலும் அதை செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஈசாக்கு எகிப்துக்கு போறான்னு சொல்லிட்டு கடந்து போறான். அவனுக்கு சொல்றதுக்கு ஒருத்தரும் கிடையாது.
யாரும் அவனை தடுப்பதுக்கு இல்ல. அப்பா இல்ல, தாத்தா இல்ல, உறவுக்காரங்க ஒருத்தரும் இல்ல. இருக்கிறாரு, உறவு ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கிறாரு. இப்ப அவன் என்ன பண்ணலாம்? வாழ்க்கையில எப்படி வேணாலும் போலாம்பா, எங்க அப்பா நிறைய சொத்து வச்சிருக்கிறாரு, எனக்கு நான் எப்படி வேணாலும் வாழ்க்கை வரலாம். ஆனா அவன் கடந்து போகும்பொழுது தேவனுடைய சத்தம் கேட்குது, நில்லு ஈசாக்கே நில்லு, நான் உனக்கு சொல்லும் தேசத்துல இரு, பஞ்சம் இந்த தேசத்துல உன்னை நான் போஷிப்பேன், உன்னை நூறத்தனையா உனக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஈசாக்கு கேட்டபோது அதே இடத்துல நின்னுட்டான். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரத்தக்கதாக தேவ சத்தத்துக்கு உடனே இடம் கொடுத்தான். எத்தனை பேர் இன்னைக்கு தேவன் பேசி கொண்டிருக்கும் போது இடம் கொடுக்கணும்? இன்னைக்கு உலகம் என்ன பார்க்கல, பரிதவிக்கல, ஆனா அந்த உலகத்து மேல நான் வைக்கிற அன்பு உன்னத தேவன் மேல வைக்க மாட்டேன்றேன்னு உலகத்து ஜனங்களுக்காக எதற்கும் ஓடுவேன். அல்லேலூயா. என் இருதயம் அப்படியே பரிதவிக்குது. என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, தேவனுக்கு செய்ய பரிதவிக்கல. உண்மையில ஒரு கண்ணும் பார்க்கலையே, ஒன்னு ஒருத்தனை அறியலையே, உன்னை மிதிப்பதற்கு ஏதுவாய் கிடந்த உன்னை ஆண்டவர் அல்லவா பார்த்தாரு. அல்லேலூயா. நான் எங்க இருந்தேன்? உள்ள இல்லப்பா. ஆண்டவர் சொல்றாரு, மிதிக்கிறதுக்கு ஏதுவா இருக்குன்னா நீ எங்க இருக்கிற? ரோட்ல இருக்கிற. அல்லேலூயா. மிதிக்கிறதுக்கு ஏதுவா இருந்த உன்னையும் என்னையும் இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து உயர்த்தி நீ பெருகுவா என்று சொல்லி உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்து நல்ல நிலைகளை கொண்டு வந்து நிக்க வச்சா, கொஞ்சம் வளர்ந்தோடனே நான் என்னவா மாறிட்டேன்? அல்லேலூயா. கொஞ்சம் வளர்ந்தோடனே என்னவா ஆயிட்டேன்? எனக்கு தேவன் தெரியல, இன்னைக்கு தேவன் செய்த நன்மை தெரியல, அவரின் வாழ்க்கையில் நடத்தி வந்த நடத்துதல் தெரியல, ஜீவன் போகாதபடிக்கு இம்மட்டும் காத்து நடத்தி வந்தாரே. ஒரு நாள் என் கரங்களை பிடிச்சு, அம்மா எந்த இடத்துல நின்றாத, எங்க தீங்கு வந்துடக்கூடாது, ஒருவேளை சங்காரத்துவம் உன்னை தொற்றக்கூடாதுன்ட்டு உன்னை வேலி அடைத்து பாதுகாத்து அங்கு மற்றவர்கள் மரித்து போனா உனக்கு ஜீவனை கொடுத்தாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் நினைக்கிறோம், எத்தனை பேர் அவருக்காக ஆண்டவரே இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் வாழ்க்கையில எல்லாமே சகலமும் உன்னிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டது ஆண்டவரே. இந்த பூமியில நான் போடுற பேண்ட் சட்டை முதல் கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பன் உறவுகள், நான் சாப்பிடுகிற ஆகாரம் எல்லாம் நீங்க இல்லைன்னா எனக்கு கிடைச்சிருக்காரு ஆண்டவர். ஏன்னா மிதிக்கப்படுவதற்கு ஏதுவா கிடந்த என்ன பாதுகாக்க வேண்டிய உங்களுடைய ரத்தம் என் அண்டைகளை கடந்து வந்த போது மரணம் என்னை தொட்டு விடாதபடிக்கு, மற்றவர்கள் என்னை மிதித்து விடாதபடிக்கு என் மீது கரிசனையோடு கூட வந்து என்னை அணைத்துக் கொள்ளத்தக்கதாக பிழைத்திரு என்று சொன்னவர் நீதானே. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு கனம் கொடுக்குற? ஆண்டவரே நீ மட்டும் இன்னைக்கு என்னை படைத்திருன்னு சொல்லனா இன்னைக்கு நான் இருந்திருப்பனான்னு கூட எனக்கு தெரியல ஆண்டவரே, இன்னைக்கு நான் இருந்திருப்பனான்னு கூட தெரியல. ஆனா படைத்திருன்னு சொன்ன உங்களுடைய வார்த்தையை நான் மறந்து விட்டு மற்றவர்களை உலகத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கின்ற தேவ பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கோ. வளர 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 கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்குள்ள இருக்கணும். தேவனுக்காக தேவ சத்தம் எத்தனை மணிக்கு கேட்டால் ஆண்டவரே சொல்லு மடியன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த தன்மையில இரு. நீ ஊழியக்காரனா இருக்கலாம், நீ விசுவாசியா இருக்கலாம், நீ ஆராதனை வீரனா இருக்கலாம், ஜெப வீரனா இருக்கலாம். கர்த்தருடைய சத்தம் கேட்கும் பொழுது எழுந்து முழங்கால் படி ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே அடியன் கேட்கிறேன் என்று சொல்லு. என் ஸ்தானம் பெருகிடுச்சு, என்னுடைய காரியங்கள்லாம் வளர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வளர்ந்துட்டேன்னு பார்க்காத. என்னைக்குமே ஒரு காரியத்தை மறந்துடாத. அன்னைக்கு என்ன பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு இல்லாத போது அவர் கண்கள் என்னை பார்த்து பிழைத்திரு என்ற அந்த வார்த்தையை சொல்லாவிட்டால் இன்று நான் எப்படி பிழைத்திருப்பேன் ஆண்டவரே? பிழைப்பதற்கான சந்தர்ப்பமே இல்லாம போயிருக்கமே. அல்லேலூயா. மறந்துட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டியனா வளரக்கூடாதபடிக்கு என் ஸ்தானங்கள் பெருகலாம், அழகு பெருகலாம், என் திறமைகள் பெருகலாம். ஒருவேளை நான் வளர்ந்த விதங்கள் வேறு மாதிரி இருந்து இன்னைக்கு என்னுடைய ஸ்தானத்திலே தேவன் கிருபையை வைத்து என்னை உயர்ந்த இடத்திலே வைத்திருக்கலாம். இதெல்லாம் கண்டபோது நான் யாரும் மறுதளிச்சிடக்கூடாது, யாருக்கு விரோதமா என் வார்த்தை வந்துடக்கூடாது, யாருக்கு விரோதமா என் பாதை திரும்பிடக்கூடாது. அல்லேலூயா. வளர 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 ஆண்டவரே உடைய வார்த்தையை காதுல விழுந்து கொண்டே இருக்கட்டும். பிழைத்திரு பிழைத்திரு. அன்னைக்கு நான் தனிமையில இருக்கும் பொழுது, அன்னைக்கு ரத்தத்துல கிடக்கும் பொழுது, அன்னைக்கு தொப்பல் கொடி அறக்காத பொழுது என்னை பிழைத்திரு என்று சொன்னவர் நீதானே. அவர்
உன்னை வயலின் பயிரை போல அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா அழகியா மாறிட்ட. இப்போ குயினா இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? அழகு வந்தோடனே யாரு தெரியல, ஆண்டவர் தெரியலமா. அழகு எவ்வளவுதான் வந்தாலும் கொடுத்தது யார்தான்? யார்தான் கொடுத்தாரு? நீங்க பிழைத்திருன்னு அவர் சொன்ன இந்த அழகு எனக்கு எப்படி வந்திருக்கும்? மாம்ச காரியங்களை பார்த்து ஆவிக்குரிய காரியத்தை மறுதளிக்காத, விட்டு விடாத. தேவனுக்கு பிரியும் ஆண்டவர் முன்குறிச்சு, ஆண்டவரே இதற்காக நான் என்னையும் ஒப்பு கொடுப்ப ஆண்டவரே, எல்லா நேரத்திலும் என்னை தாழ்த்து ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாய் தேவன் உன்னை தெரிந்து கொண்டது, உனக்காக தம்முடைய வார்த்தையை சொன்னது அர்த்தம் இருக்கும். எத்தனை பேர் ஒன்று சொல்லிக்கிறாங்க, பிழைத்திருப்போ பரவாயில்ல போ இருக்கட்டும். எத்தனை பேர் சொன்னாங்க? ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு உன் வாழ்க்கையை மாற்றினது, உன் வழிகளை மாற்றினது, உன் பேச்சை மாற்றினது, உன் நடக்கையை மாற்றினது, உன் சிந்தையை மாற்றினது. உங்களை எல்லாருக்கும் முன்னாடி ஒரு மனுஷியா நிக்க வச்சது எதுதான்? சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பிழைத்திரு. உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றையும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரிலே இல்லாதிருந்தது இல்லை. நீ பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட்டதினாலே வெளியே எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகிலே கடந்து போகும் பொழுது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்திலே கிடக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து. அல்லேலூயா. நம்ம யாரு நம்ம பார்ப்போம்? சுத்தமா இருந்தா பார்ப்போம், அசுத்தமா இருந்தா என்ன பண்ண மாட்டோம், பார்க்க மாட்டோம் இல்லையா? ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ அசுத்தமா இருக்க சொல்லதான் ஆண்டவர் உன்னை பார்த்தாரு. நீ சுத்தமா இருக்க சொல்ல பார்த்து ஆண்டவர் அடைக்கல. நீ அசுத்தத்துல இன்னைக்கு நான் பரிசுத்தம் சொல்ற, ஆனா இந்த பரிசுத்தத்துக்கு முன்னாடி நான் பாவத்துல இருந்தேன் என்பதை இன்னைக்கு மறந்துட்டேன். அதனாலதான் மேட்டிமையின் சிந்தை வந்துருச்சு, மேட்டிமையின் பேச்சு வந்துருச்சு. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய கூட தன்மை இல்லாதபடிக்கு வாழ்க்கை வாழணும். கட்ட சொன்னா ஆமா ஆண்டவரே நீ சொன்ன கரெக்ட் தான் ஆண்டவரே. ஏன்னா என் வாழ்க்கையில நான் அசுத்தமா ரத்தத்துல கிடக்கும் போது ஒரு கண்ணை என் கண் மேல பரிதோப்பிக்கல ஆண்டவரே. ஆனா உன் கண்களை நீ பார்த்தபடியினாலே அசுத்தத்துல இருந்த என்ன சுத்தமாக்கினது நீதானே ஆண்டவரே. என் ரத்தத்தை மாற்றினது, என்னை துடைத்தெடுத்தது, என் தொப்புள் கொடியை அறுத்தது, எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்தது, நல்ல வழிகளை கொடுத்தது, இன்னைக்கு உன்னோடு கூட இணைக்க வைத்தது நீதான் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் ஒரு காரியத்தை மறக்க, அசுத்தத்துல இருந்த என்னையும் பரிசுத்தமா மாற்றினது அவரே. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் என்னையும் நடத்தி வருகிறதும் அவரே. உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவா நீ உன் ரத்தத்தில் கிடந்ததை கண்டு, உன் ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து பிழைத்திரு. இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நீ கடைசி நாள் வரைக்கும் மறக்கக்கூடாது. இந்த பூமியில உயிரோடு இருக்கிற நாட்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை மறந்துடாத, அன்னைக்கு ரத்தத்துல கிடக்கிற என்ன பிழைத்திருன்னு சொன்ன அவருடைய வார்த்தை இன்னைக்கு என்ன பிழைக்க இருக்குது. ஒரு சிலர் ஆண்டவர் காட்டுறாரு, ஏதோ ஒரு மனுஷனுக்காக நான் செத்து போயிட்டா நல்லா இருக்குமே நீ நினைக்கிற, ஆனா பிழைக்க வைத்தது அவர் என்பதை மறந்துவிட்ட. சில சூழ்நிலைகளுக்காக நான் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிற, ஆனா ஆண்டவர் சொல்றார் உன்னை பிழைக்க வச்சது நான் தான். மறித்து போன நினைச்சிருந்தா உன்னை சின்ன பொழுதிலே உன்னை விட்டுருப்பேன். நீங்க உயிரோடு கூட இருக்குன்னு நினைக்கும் போது மரணத்தின் வழிகளிலே நீ கடந்து வந்தாலும் உன்னோடு கூட நான் வந்து உன்னை பிடித்து கை தூக்கி எடுத்து இன்னைக்கு உன்னை உயிரோடு கூட வச்சிருக்கிறேனே. ஆண்டவர் சொல்றாரு பிழைத்திரு என்றார். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரை போல அநேகம் ஆயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சந்திரவதியாய் ஆனாய். எல்லாம் கொடுப்போம் ஆண்டவரே, நான் வளர்ந்துட்டேன், நான் பெரியவனாயிட்டேன், நான் ஒரு காரியத்தை மறக்க மாட்டேன். பிழைத்திரு 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 என்று சொன்ன காரியத்தை நான் மறக்க கூடாது ஆண்டவரே. எவன ஒரு கண்ணு வரல,
இன்னைக்கு பார்க்கிற உறவுகள் என்ன பார்க்கல, இன்னைக்கு பார்க்கிற சொந்தங்கள் என்ன பார்க்கல, இன்னைக்கு பார்க்கிற நண்பர்கள் என்ன பார்க்கல, இன்னைக்கு நான் நேசிக்கிற மனுஷங்க என்ன நேசிக்கல, மனுஷிகள் என்ன நேசிக்கல, என் பிள்ளைகள் என்ன நேசிக்கல, என் கணவன் என்ன நேசிக்கல, என் மனைவி என்ன நேசிக்கல, என்னை சார்ந்தவர்கள் என்னை நேசிக்கல. ஒரு கண்ணும் என்னை காணாத போது உம்முடைய கண்கள் அல்லவோ என்னை கண்டு பிழைத்து என்று சொன்னது. பரிசுத்தத்துல இல்ல ஆண்டவரே, ரத்தத்துல கடந்த, அசுத்தத்துல கடந்த, விதிக்கப்படத்தக்கதாக ஏதுவாய் இருந்த ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே என்னை தாழ்த்துகின்ற தலை மட்டுமாய் என்னை தாழ்த்துகின்ற ஆண்டவரே, ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து பிழைத்தறி என்று சொன்னேன். இப்போ சௌந்தரவதியாய் ஆன மகனே மகளே, நீ யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த இடத்துல நீ பேச போற. ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நல்ல மனவாட்டியா இருந்தா என்னை உருவாக்கி என்னை பிழைக்க செய்த என் நேசருக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும், ஆண்டவரே நான் சௌந்தரவதி என்று நீ சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, தேவனுக்கு பிரியமாய் நிறுத்தத்தக்கதாக, தேவ சித்தத்தை நான் செய்து முடிக்கத்தக்கதாக, நல்ல மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாய் நான் மாறிவிடத்தக்கதாக என ஒப்பு கொடுப்பேன் சொல்ற பிள்ளைங்க மட்டும் மனவாட்டியை எழுந்தது, மனவாட்டியை எழுந்தது. கர்த்தருடைய சத்தம் உனக்கு கேட்குமானால் எல்லாம் கண்களை மூடி மனவாட்டியை எழுந்து உன்னை சௌந்தரவதியாய் என்று நிற்க செய்தவர் தேவனே. நீ பூமியின் உறவை அறுத்துவிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரத்தக்கதாக மாம்சத்தோடு கூட, பாவத்தோடு கூட, இச்சையோடு கூட, இதோ துர்க்குணத்தோடு